எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலிக்குள்ள இருந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஐஎம்எஸ் மூலமா வந்து அந்த இன்வெர்ஸ் அப்ளைசஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. ஐஎம்எஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கிறேங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க. ஸோ அந்த வீடியோவோட லிங்கை வந்து நாங்க இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ பார்க்கலன்னா நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்றதுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ல போயிட்டு இந்த ஆல் ஜிஎஸ்டி ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு ஜிஎஸ்டி லாகின் வந்து நம்ம டேலிக்குள்ள பண்ணணுங்க. ஸோ இங்க ஜிஎஸ்டி லாகின் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓடிபி கேட்கும். நான் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்கேன், அதனால வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா லாக் அவுட் செக்ஷன் கேட்குது. ஸோ இந்த மாதிரி ஓடிபி கேட்டதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி லாகின் பண்ணணும் டேலிக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த பீரியடை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ நான் ஜூன் மந்த்துக்கு உண்டான நான் என்ன பண்ண போறேன்னா ஐஎம்எஸ் டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ண போறேன். அதுக்கு ஆல்ட் ஜி கொடுத்துட்டு ஐஎம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்குள்ள இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ட் F2 கொடுத்துட்டு நீங்க எந்த பீரியடுக்கு நீங்க பார்க்கணுமோ அந்த பீரியடை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜூன் மாசம் நான் பண்ண போறேன். ஸோ நான் ஜூன் மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை பீரியட் செலக்ட் பண்ணிட்டேன். இங்க எதுவுமே இல்லைங்க, பிளாங்கா இருக்கு. ஸோ இப்போ நான் எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டு இங்க திருப்பியும் வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் போயிட்டு ஸோ இங்க ஆல் ஜிஎஸ்டி ஆப்ஷனுங்க, இதுல டவுன்லோட் ஐஎம்எஸ் இன்வாய்சஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த டவுன்லோட் ஐஎம்எஸ் இன்வாய்சஸை கிளிக் பண்ணி இப்போ டவுன்லோட் பண்ண போறேன். ஸோ தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பண்ண போறோம், நம்ம டவுன்லோட் கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நம்மளோட ஐஎம்எஸ் சிஸ்டத்துல இருந்து டேலிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்துருங்க. ஸோ இப்போ டவுன்லோட் வந்து சக்சஸ்ஃபுல்லா டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ ஆன்லைன் ஜிஎஸ்டி ஆக்டிவிட்டி ட்ராக்கரை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு ஸ்டேட்டஸும் நீங்க பாத்துக்கலாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா திருப்பி இன்னொரு வேலை போய் அந்த ரிப்போர்ட் ஐஎம்எஸ் ரிப்போர்ட்டை பார்க்கலாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்க ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா இங்க இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஐஎம்எஸ். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐஎம்எஸ் ரிப்போர்ட் ஓப்பன் ஆகும். இப்போ ஆல்ட் F2 கொடுத்துட்டு நான் பீரியட் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. ஸோ நான் ஜூன் மாசம் மட்டும் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு உண்டான இந்த ஐஎம்எஸ் ரிலேட்டடான இன்புட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ இந்த இன்வெர்ஸ் அப்ளைசஸ் எல்லாமே. ஸோ இதை வச்சு நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ண போறோங்க. அடுத்து என்னன்னா நான் அக்செப்ட் பண்ண போறோம், இல்லைன்னா நம்மளது இல்லைன்னா ரிஜெக்ட், ஸோ இல்லை பெண்டிங் உங்களுக்கு வந்து அந்த இன்வாய்ஸ் நம்மளதா இல்லை அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பெண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா வைக்க போறோங்க. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு இதை பத்தி சொல்றேங்க. ஸோ இதே மாதிரி நீங்க டேலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.